அமலுக்கு வரும் 2500 திட்டம். முதல்வர் வெளியிட்ட அதிரடி தகவல். குஷியில் தமிழக பெண்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிரும் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திட்டம் இதுதான். அது என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் அளித்த மாதந்தோறும் மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னது. குறிப்பா கடந்த திமுக ஆட்சியும் பெண்களை மட்டும் குறிவைத்து நிறைய திட்டங்களை அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில அறிவிச்சிருந்தாங்க. இதே போலதான் புதிதா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் பெண்களுக்காக பல செயல் திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதுல மிகவும் முக்கியமானதுதான் மாதம் 2500 வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தை விரைவா செயல்படுத்துவது தொடர்பா முதல்வர் விஜய் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. இது எப்போது நடைமுறைக்கு வரும், ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும் என்பது பற்றிய தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை மற்றும் கடன் சுமை காரணமா இந்த திட்டத்தை முறையா செயல்படுத்த முதலமைச்சர் விஜய் நிதித்துறை அதிகாரிகளோட தீவிர தொடர் ஆலோசனைகள்ல ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில திமுக ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விவரங்களும் இந்த ஆலோசனையிலே எடுத்துரைக்கப்பட்டதா கூறப்படுது. அந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1.31 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இதற்காக மாதந்தோறும் 1310 கோடியும் ஆண்டுக்கு 15,720 கோடியும் செலவிடப்பட்டதா அதிகாரிகள் விளக்கியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அதே எண்ணிக்கையிலான பயனாளிகளுக்கு மாதம் 2500 வழங்கணும் அப்படின்னா மாதத்துக்கு 3275 கோடி தேவைப்படும் அப்படின்னும் ஆண்டுக்கு சுமார் 39,300 கோடி செலவாகும் அப்படின்னும் அதிகாரிகள் கணக்கீடு வழங்கியதாகவும் கூறப்படுது. இதையடுத்து இந்த மிகப்பெரிய திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு தேவையான நிதி எப்படி திரட்டலாம் அப்படின்றது குறித்து முதல்வர் விஜய் அதிகாரிகளோட விரைவா ஆலோசித்ததாகவும் தகவல் தெரிவிக்குது. சில முக்கிய கட்டமைப்பு திட்டங்களை தற்காலிகமா ஒத்தி வச்சுட்டு அந்த நிதியை இந்த திட்டத்துக்கு மாற்றுவது சாத்தியமா என்பதையும் அவர் கேட்டிருந்ததா கூறப்படுது. குறிப்பா ஸ்மார்ட் மீட்டர் திட்டம், உயர்மட்ட மேம்பாலங்கள், புதிய அரசு கட்டிடங்கள், பள்ளி கட்டிடங்கள் மற்றும் சாலை அமைக்கும் திட்டங்கள் இதுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி விவரங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அதே நேரத்துல பயனாளிகளை எண்ணிக்கையை மறு ஆய்வு செய்வது குறித்தும் ஆலோசனை நடைபெற்றதாகவும் கூறப்படுது. திமுக ஆட்சியில பயனடைந்த 1.31 கோடி பெண்கள் இல்ல தகுதி அடிப்படையில சிலரை நீக்கினா மொத்த பயனாளிகள் எண்ணிக்கை சுமார் 80 லட்சமா குறைய வாய்ப்பு இருக்கதாகவும் அதிகாரிகள் தரப்புல கணக்கீடுகள் முன்வைக்கப்பட்டதா தகவல் தெரிவிக்குது. அப்படி 80 லட்சம் பேருக்கு மாதம் 2500 வழங்கினா மாத செலவு 2000 கோடியாகவும் ஆண்டு செலவு 24,000 கோடியாகவும் இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் மதிப்பீடு அளித்ததாகவும் கூறப்படுது. இதன் மூலம் இந்த திட்டத்தை நிதி ரீதியா சமநிலைப்படுத்த முடியுமா அப்படின்றது குறித்து ஆலோசனை நடைபெற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனா இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது மட்டும் கிடையாது. பெண்களுக்கு மாதந்தோறும் எந்த தாமதமும் இல்லாம தொகை கிடைப்பதை உறுதி செய்வதுதான் அப்படின்னு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஒரு முறை திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு இடைநிறுத்தம் அல்லது நிதி பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுல முதல்வர் விஜய் உறுதியாய் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அதனாலதான் திட்டத்தின் நிதி ஆதாரம், பயனாளிகள் தகுதி, நிர்வாக கட்டமைப்பு, செலவின மேலாண்மை உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுது. இறுதியாக தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது வெறும் காகிதத்தோடு நின்று விடாம அது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையையும் மேம்படுத்தும் செயல் திட்டமாகவும் மாற வேண்டும். பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் வெறும் நிதி உதவி மட்டும் கிடையாது. அது அவர்களுடைய சுயமரியாதை மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கான முதல் படியாகும். முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல காட்டக்கூடிய வேகம் பெண்களுடைய வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிதி நெருக்கடிகளை தாண்டி இந்த திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தமிழகத்து பெண்கள் காத்திருக்கிறாங்க. இந்த வாக்குறுதி நினைவாகும் அந்த நாளை தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.